வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். எந்த ஒரு மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட தினமும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனாலும் தொடர்ச்சியாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்த நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு வீடியோ டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நடந்த விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கொத்தனார் வேலையை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட வயசு தான், ஏஜ் தான். அதுக்கு பிறகு வந்து வேலை பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நல்லா சாரத்தில் ஏறி இறங்கி ஓடி ஆடி என்ன செய்ய முடியும், வேலை பார்க்க முடியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆள் கூப்பிடும் போதேவும் இங்கேயும் பாருங்கள், ஒரு சில இடங்களில் வந்து அதிகமாக ஆள் தேவைப்பட்டால் ஆளுகள் நிற்கிற ஒரு இடம் இருக்கும். இங்கே வந்து பொட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு சில இடத்துல கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நமக்கு அதிகமான ஆட்கள் தேவைப்பட்டால் வந்து போய் கூப்பிட்டு வருவாங்க. ஏற்கனவே நம்மகிட்ட ஆட்கள் இருந்தாலுமே, வேலைக்கு ஆட்கள் வச்சுருந்தாலுமே, நமக்கு அதிகமாக தேவைப்படுங்க என்ன செய்வோம்னா அங்கே போய் கூப்பிட்டு வருவோம். அப்போ பாருங்கள், அந்த வயசானவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து சின்ன வயசில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நல்லா வேலை பார்க்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் வந்து வயசாகும்போது இந்த கட்டிட வேலையை பொறுத்தவரையில் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எதிர்பார்க்குறது வந்து நல்லா யங்காக தான் எதிர்பார்ப்பாங்க. நல்லா வாலிபராக பார்த்து தான் கொத்தனாக இருந்தாலும் சரி, நிமிர்ந்தாக இருந்தாலும் சரி, அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் வந்து சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆனால் பாருங்கள், இந்த வயசானவங்க அனுபவ ரீதியாக அவங்க வேலை பார்க்குறத விட இவங்க வந்து எப்படியோ டயத்தை தான் சரி கட்டாக பார்ப்பாங்க. ஆனால் வந்து வயசானவங்க வந்து எப்படியோ வேலையை என்ன செஞ்சிடுவாங்க, கொண்டு போய் பார்த்துருவாங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம், வேலை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, வேலை பார்க்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் சாராமத்தில் ஏறாத அளவுக்கு தரையில் ஒரு சில்லற வேலைகள் அந்த மாதிரி வேலையை தான் பார்க்க முடியும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு தான். அதனால் கடினமாக உழைப்போம், வேலைகளை பார்ப்போம், யாரும் குறை சொல்லாத அளவுக்கு கட்டிட வேலைகளை பார்ப்போம். அதனால் இது வந்து வயசு முக்கியம் கிடையாது. வயசானாலும் வேலை பார்க்கக்கூடியவங்க நிறைய இருப்பாங்க. அப்படி ஆட்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ யாருமே வந்து நம்ம ஒரு நாளில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் வேலைக்கு கூப்பிட்டு போயிட்டோம்னாவே அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நானுமே ஒரு ஆள் கூப்பிடும்போது அவர் சொன்னார், நான் வேலை பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா, ஒரு நாள் கூப்பிட்டு போய் பாருங்க அப்படின்னு சொன்னார். வந்து கூப்பிட்டு போய் பார்த்தேன், நல்லா வேலை பார்த்தார். இளம் வாலிபர்களை விட நல்லா அருமையாக வேலை பார்த்தார். அதனால் அவரை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டோம். ஆனால் நம்ம வேலையை பார்த்து நம்மளை ரெகுலராக வேலைக்கு கூப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, இல்லை ஆரம்பத்திலே ரிஜெக்ட் பண்ணுறது இருக்காங்க. அதனால் வந்து இந்த வேலையை வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வந்து கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு வேலை. அதனால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு தலைமுறைகள் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது கட்டிட வேலைகளை பொறுத்தவரை. மற்ற நம்ம என்ன பண்ணாலும் அது ஒரு குறிப்பிட்ட நாட்களோடு முடிஞ்சிடும். ஆனால் அந்த வீடு கட்டும் பணி வந்து தலைமுறைகள் வந்து சொல்லக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களில் வேலை பார்க்குற இடங்களில் சிறப்பாக செய்து முடிங்க. இதுதான் இன்றைக்கி வீடியோ. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுது. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. நீங்கள் அடுத்த சந்திப்பு பாய்.